அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமால ஒரு எவர்கிரீன் படம். இன்னைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில். இந்த 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 க்ரூ இருக்காங்கன்னா, அது மிகையாகாது. அன்னைக்கு கேப்டனும் சரி, பப்பானா லைக் ராவுத்தர் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன். ஏன்னு எனக்கு தெரியாது. அது பப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். அது பாப்பான்றது வந்து சின்ன வயசுல பப்பாவா மாறிடுச்சு எனக்கு தெரியல. அதனால அது அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். ஸோ கேப்டனும் ராவுத்தர் பாப்பாவும் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்க பார்த்தீங்கன்னா, இது கேப்டனோட 100வது படம். ஆனா கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும். கேப்டன் நடிச்சது 156 படம். அதுல 100வது படம் கேப்டன் பிரபாகர் தான் இது முதல் படம். இதே மாதிரி நான் நடிச்ச 150 படத்துக்கு மேலேயும் இனி வரும் ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷன் மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்னைக்கு கோல்டன் பீரியட்ல சினிமா இன்னைக்கு வந்து டிஜிட்டலா இருக்கு. அன்னைக்கு ரீல் காலத்துல ரீல்ஸ் செல்வமணி சார் சொன்ன மாதிரி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்குறாங்க. இன்னைக்கு ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி. இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பற்பட்ட 80s 90s அந்த டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்ல எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்க இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமா அது புரியும். இன்னைக்கு இந்த கமலா சினிமால இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். வரும்போது முதல்ல அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்க வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுல இருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள்ல கமலா தேட்டர்ல விசில் அடிச்சு நான் பார்த்திருக்க ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது. பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து பல படங்கள் அவங்க தயாரிச்சாங்க. அதுல 60-70% எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேப்டன் பிரபாகர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க எல்லாருமே சினிமா ஜாம்பவான்களா இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு டைம் டிராவல் பண்ணி ஒரு 34 இயர்ஸ் முன்னாடி போவோம். இன்னைக்கு எப்படி அவங்க எல்லாம் அன்னைக்கு இருந்திருப்பாங்களோ எனக்கு அதே வேகத்து அதே உத்வேகத்தோட ஒவ்வொருத்தங்க பேசும்போது அவங்க நான் கண்ணிலையும் அவங்க இதுல நான் பார்த்தேன். இன்னைக்கு ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ரசோரன் சாரா இருக்கட்டும், கேமராமேன் ராஜராஜன் சாரா இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு பரிச்சயம். எல்லாருமே தெரியும். கேப்டன் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்களை வந்து இன்னைக்கு இவங்க எல்லாருமே கேப்டனை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க. ஆனா கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடிச்சு ஒவ்வொரு ஷாட்ல இருந்தும் எனக்கு எப்படி ஃபைட் நடந்து எங்க எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுவார் அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்க பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு மன்சூரிக் சார் அண்ணன் சாரா இருக்கட்டும், இன்னைக்கு செல்வமணி சாரா இருக்கட்டும், லைகத் அலி அண்ணன் சாரா இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு என்னென்ன பேசுறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்றேன்னா அப்பா வந்து இது ஒண்ணுமே எங்களுக்கு வந்து சின்ன வயசுல எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவார். எல்லாமே இன்னைக்கு ஷூட்டிங்ல என்ன நடக்குது, இன்னைக்கு எப்படி அந்த ஷார்ட் இன்னைக்கு எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் டிராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு 30 வயசு மேல எனக்கு வந்து நான் பேசுறப்போ அன்னைக்கு நான் குழந்தையா இருந்தப்போ என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் டிராவல் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு ஜாம்பவான்களா இருக்காங்க. இந்த பொறுப்பு இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும். இது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா இப்படி இருக்கும் போதுதான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்னைக்கு திரும்பி வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் இதை சொல்றேன்னா டெக்னீஷியன்ஸ் நம்ம மேக்கப் மேன் ராஜானா இருக்கட்டும், இன்னைக்கு நம்மளோட இல்ல நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூம் அவரா இருக்கட்டும், எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து தான் இன்னைக்கு கேப்டனாக இன்னைக்கு ஒரு 150 படம் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்துக்குமான எல்லா ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கு. இன்னைக்கு